ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ மாமா விட்டுட்டு டீ கடைக்கு பார்சல் டீ வாங்க போகிறேனே. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சும்மா அந்த பைக்கில் போகலாம்ல, அதனால ஆசைப்பட்டு போயிட்டுருக்கேன். பாப்பாலாம் இங்கே தான் இருக்கா. நம்ம போயிட்டு வரலாமா? நம்ம போகலாம். யாச்சு பைக்கில் இந்த பொருள் முன்னாடி போனது எங்கள் அப்பா பைக்கில். இப்போ இப்போதான் கூட ஜாலியாக இருக்குது. திரும்ப டீ பார்சல் வாங்க போகிறோம். பெருந்தலை ஊர் இந்த சைடெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன் நான் இந்த சைடை காட்டுறேன்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த சைடு தெரியும். என்னோட சேனல் எல்லாருமே பார்க்குறீங்கல்ல, அதனால் எல்லாருக்கும் காட்ட தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் இந்த வியூவை. பிடிச்சிருந்தா மறக்காமல இந்த பப்பாளி மரம் வந்துக்கலாம் சரிதா. அதுக்கப்புறம் இந்த ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் பேர் என்னன்னு தெரியல. அந்த கோயில் வாழை மரம் தோட்டம் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது. எதுக்காப்புல பஸ் டிக்கெட்டு ஃப்ரீ பஸ் தான். இதெல்லாம் கரும்பு. இந்த அதிகமாக கரும்பு தான் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. பெருந்தலை ஊரில் எந்த ஐட்டம் போர்டு பார்த்தீங்களா, பெருந்தலை ஊர் ஆச்சு. பங்கு இங்கே தேட்டரு கூட இருக்கு. தேட்டர்லாம் பாருங்க. அதான் ஹோட்டல் நிறையா இருக்கும். ஹோட்டலுக்கிட்டே பார்சல் வாங்க வந்துக்கும். பேக்கரியில் என்னெல்லாம் இருக்குங்களா. எங்கள் ஊர் பேக்கரி பெருந்தலை ஊர். இங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தோம். இங்கேயே இருந்தோம், வாடகைக்கு இருந்தோம். நாங்கள் இங்கேயே எடுக்கிறோம். காரக்கடலைன்னு சொல்லுவாங்க, அதுவும் வாங்கியாச்சு. நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறோம். சரிங்களா, இங்கே தான் இருந்தோம் ஒரு தடவை. இங்கே வச்சுலாம் நாங்கள் இங்கே வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்லண்ணே இந்த ஊர். ஆனால் நான் வெளியே காமிச்சதில்லைண்ணே உங்களுக்கு. வீட்டுக்குள்ளே வச்சு வீடியோ காமிச்சிருக்கேன், வெளியே காமிச்சதில்லை. டீ வாங்கிட்டு நம்ம குடிச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என் பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு கோவம் வருதுன்னு பாருங்க. டீ காண்டி ஐயா ஐயான்னு அழுகுறா. அப்பா அப்பா யோச்சோ பாருங்கப்பா. இப்போ விடுங்களேன் மாமா, எடு. அவ்வளோதான், கை ரெண்டும் ரெக்கரை அடிக்கும். பாருங்களேன் என் பிள்ளை எப்படி அழுகுறானு. சரிடா சரிடா பட்டு ஒன்றும் இல்லை. டீலாம் குடிக்க கூடாது, கெட்டு பழக்கம். பாரு ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு மாமா, விடுமாமா. அவ்வளோதான் சளி பிடிச்சி காய்ச்சல். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் டீ குடிக்கிறேன். டீ நம்ம குடிச்சு முடிச்சாச்சு. பாப்பா நேரில் நம்ம டீ எதுவுமே குடிக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன சாப்பிட்டாலும் அழுவா. ஆனால் நம்ம சாப்பிட கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கா. இப்போலாம் பிள்ளை சாப்பிட்றதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதுதான் ஒரு கவலையாக இருக்குது. கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறா, என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால நான் எனக்கு தடவி போட்டேன். வரமிளகாவும் உப்பும் வச்சு, அப்புறம் சொல்லக்கூடாது இன்னொன்றும் வச்சு தடவி போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும். ஏதாச்சும் வேறு மாதிரி நீ எப்படியாச்சும் சாப்பிட வைக்கணும், பிள்ளைய போல மாதிரி. அதுதான் எனக்கு வேணும்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பைக்கில் போகிறேன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஆசைப்பட்டு நான் போனேன். ஜாலியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆனால் என் வீட்டுக்காரர் விட்டுட்டாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த கொஞ்சம் நிமிஷம் சந்தோஷமாக இருந்தேன்ப்பா. என்னையோட இந்த உலகத்தில் யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சந்தோஷம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களாம் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருப்போமா? இல்லைங்க, எங்களோட சந்தோஷத்துக்கு நீங்கள் தான் காரணம். நான் அதனால் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸுங்க. பாய் பாய் சொல்லிடு. பாய் பாய் சொல்லு. டாட்டா டாட்டா டாட்டா. ஏ தங்கம் தங்கம் என்னடா செல்லம் சிரிப்பு பொண்ணு. எங்கள் பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.